ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 51வது சங்கீதம் 4வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தாவீது தன்னுடைய தவறை குறித்த மிகச் சரியான ஒரு புரிதலை பெற்றுக்கொண்டார். பொதுவாக தங்களுடைய கோபத்திலோ அல்லது ஆத்திரத்திலோ வைராக்கியத்திலோ பிறருக்கு தீங்குண்டாக்குகிறதை மாத்திரம் தங்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுகிறார்களே தவிர கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கிற சிந்தை மனிதர்களிடத்தில் வருவது இல்லை. இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று. அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய பாவம் நமக்கு தீங்கிழைத்த அல்லது நம்முடைய கோபத்துக்கு ஆளான மனிதர்களுக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாக அந்த பாவம் காணப்படுகின்றது. இதுதான் இந்த வசனம் குறிப்பிடுகின்ற காரியம். ஆகவே நம்முடைய கோபத்தை தணித்து கொள்ளுவதற்கோ ஆற்றிக் கொள்ளுவதற்கோ செய்கின்ற பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு இயலாது, அல்லது தேவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு இயலாது. இந்த எண்ணமும் புரிதலும் நமக்கு இருக்குமானால் எந்த மனிதனிடத்திலும் வைராக்கியம் பாராட்டி செயல்படுவதற்கு நாம் முன்வர மாட்டோம். அதுபோல உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று தாவீது சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடைய கண்கள் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் யாதொன்றும் செய்ய இயலாது என்கிறதையும் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் குற்றங்களையும் குறித்து இது தேவனுக்கு விரோதமானது என்றும் தேவன் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் நாம் உணர்வடைந்து நம்முடைய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் நீங்களாகி வாழும்படிக்கு இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாக அமைந்திருக்கின்றது. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழுவோம், பரிசுத்த ஜீவியம் செய்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பிற மனிதர்களுக்கு விரோதமாக தவறுகளோ குற்றங்களோ செய்கின்ற பொழுது அது உமக்கு விரோதமான காரியம் என்பதும் உம்முடைய கண்களுக்கு முன்பாகத்தான் இவைகளெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதுமான நல்ல உணர்வையும் புரிதலையும் அனுதினமும் எங்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் மனத்தெளிவோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.